அனைவருக்கும் வணக்கம். கலெக்டிவ் பந்தன். இடது கை மடி மேலே வச்சுக்கலாம், வலது கை இதயத்தில் வச்சுக்கலாம். நம்மளுடைய தலையை கொஞ்சம் கீழே குனிஞ்சிக்கலாம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தியானம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். மதர், ப்ளீஸ் கிவ் மீ பர்மிஷன் டு மெடிடேட் அப்பான் யூ. ரெண்டு கையும் பூமி தாய் மேலே வச்சுக்கலாம். தாயே ஸ்ரீ பூமி மாதா, எங்கள் உடம்பில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் தயவு செய்து உறிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய கவனம் முழுக்க நம்ம ரெண்டு உள்ளங்கையிலே இருக்கட்டும். இப்போது இடது கை மடி மேலே, வலது கை பூமி தாய் மேலே வச்சுக்கலாம். இடது நாடியை சமன் செய்யலாம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக சுத்தம் செய்யுங்கள். என்னுடைய எல்லா எதிர்மறை சக்திகளும் கடந்த கால சிந்தனைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக உறிந்தெடுத்து கொள்ளுங்கள். எனது ஈரா நாடியில் ஸ்ரீ மகா காளியின் தத்துவத்தை தயவு செய்து நிலைநாட்டுங்கள். நம்மளுடைய கவனம் பொறுமையாக நம்ம இடது கையில் வச்சுக்கலாம். உள்ளங்கையில் அப்படியே கொஞ்சம் மேலே போய் இடது கை முட்டி பகுதியில் அப்படியே அதை கொஞ்சம் மேலே கொண்டு போய் இடது தோள்பட்டை பகுதியில் கொண்டு வரலாம். அப்படியே இது முதுகு வழியாக போய் வலது தோள்பட்டை பகுதிக்கு கொண்டு போகலாம். நம்மளுடைய கவனத்தை வலது முட்டி பகுதி, வலது உள்ளங்கை, நமக்குள்ளே இருக்க அனைத்து எதிர்மறை சக்திகளும் பூமி தாய் மூலியமாக போகிறத நம்மளால் உணரலாம். இப்போது நம்மளுடைய வலது கையை மடி மேலே வச்சுக்கலாம். இடது கை ஆகாயம் நோக்கி இருக்கட்டும். தாயே, எனது வலது பாகத்தில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். என்னுடைய தேவைக்கு அதிகமான சிந்தனைகளையும் அதீத உஷ்ணத்தையும் எதிர்கால கவலைகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். எங்களுடைய பிங்களா நாடியில் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவத்தை நிலைநாட்டுங்கள். நம்மளுடைய கவனம் வலது உள்ளங்கையில் இருக்கட்டும். பொறுமையாக வலது பக்கம் எல்போ முட்டி பகுதிக்கு கொண்டு போகலாம். அப்படியே வலது தோள்பட்டை பகுதி, அப்படியே முதுகுத்தண்டு, அப்படியே இடது தோள்பட்டை பகுதி, இடது முட்டி பகுதி, அப்புறம் இடது உள்ளங்கையில் நம்மளுடைய எல்லா நெகட்டிவிட்டிஸும் ஆகாய மார்க்கமாக போகிறத நம்ம உணரலாம். இப்போது ரெண்டு கையும் மடி மேலே வச்சுக்கலாம்.
தாயே, என்னை எப்பொழுதும் சமநிலையில் வைத்திருங்கள். என்னுடைய சூஷ்ம நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமியின் தத்துவத்தை நிலைநாட்டுங்கள். இன்னைக்கு 2வது நாள்னால இன்னைக்கு சுவாதிஷ்டான சக்கரத்துடைய நாள் நவராத்திரியில். அதனால நம்ம இடது கை மடி மேலே, வலது கை இடது கீழ் வயிற்று பகுதி, இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கட்டும். ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल विद्या साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. தாயே, எனது இடது நாடியில் உள்ள அனைத்து இடது சுவாதிஷ்டானத்தில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் தயவு செய்து உரிந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு தெய்வீக ஞானத்தையும் தூய்மையான இச்சையையும் தாருங்கள். இப்போ வலது கை மடி மேலே, இடது கை வலது கீழ் வயிற்று பகுதிக்கு எடுத்துட்டு போகலாம். தாயே, எங்களுடைய வலது சுவாதிஷ்டான சக்கராவை முழுமையாக சுத்தம் செய்யுங்கள். தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளையும் நீக்கிவிடுங்கள். எங்களுக்கு தூய்மையான கவனத்தை தாருங்கள். இப்போ நம்மளுடைய இடது கை மடி மேலே, வலது கை நடுவில் இருக்கிற கீழ் வயிற்று பகுதி, நடு சுவாதிஷ்டானா. தாயே, எங்களுடைய நடு சுவாதிஷ்டானா சக்கராவை முழுமையாக சுத்தம் செய்யுங்கள். எங்களுக்கு படைப்பாற்றலை தாருங்கள். எங்களுடைய சுவாதிஷ்டான சக்கராவில் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதியுடைய தத்துவத்தை நிலைநாட்டுங்கள். நம்மளுடைய கவனம் பொறுமையாக நம்ம நடு இதய சக்கரத்தில் வைக்கலாம். நவராத்திரி நேத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஸ்ரீ துர்கா மாதா ஒரு நாளும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து தங்களுடைய பக்தர்களை தீய சக்திகள்லேருந்து காப்பாற்றிருப்பாங்க. இன்னைக்கு 2வது நாள் ஸ்ரீ பிரம்மச்சாரிணியோட நாள். ஸ்ரீ பிரம்மச்சாரிணி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री ब्रह्मचारिणी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. தாயே, என்னுடைய அனைத்து தீய குணங்களையும் தயவு செய்து நீக்கி என்னை தூய்மையானவர்களாக மாற்றுங்கள். எங்களுக்கு பிரம்மச்சாரிணியோட தத்துவத்தை நிலைநாட்டுங்கள். இப்போ இடது கை மடி மேலே, வலது கை உச்சந்தலையில் வச்சுக்கலாம். ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विचारा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः.
தாயே, எங்களுக்கு எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை தாருங்கள். Mother, please give me thoughtless awareness state. சிறிது நேரம் எண்ணங்களற்ற நிலையில் தியானம் பண்ணலாம்.
தாயே, எங்களுக்கு இந்த தியானம் தந்ததற்கு கோடான கோடி நன்றி. கலெக்டிவ் பந்தன். முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்றுலேருந்து நவராத்திரி ஆரம்பிச்சிருக்கு. நவராத்திரி 9 நாளுமே வந்து நம்மளுக்கு தெய்வீகத்தோடைய ஸ்பெஷலான பிளெஸ்ஸிங் வந்து கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம தியானம் செஞ்சாலோ, பஜனை பாடல்கள் பாடினாலோ, ப்ரேயர் பண்ணாலோ அதோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே சாதாரண நாளோட அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு அதனால கிடைக்கிற பலன் வந்து 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 9 நாளும் நம்ம தேவியை முழு மனதார அர்ப்பணிப்போட 9 நாளும் தேவியை கும்பிட்டு நமக்குள்ளே இருக்கிற எல்லா இன்னல்களையும் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி நம்மளை தைரியமானவர்களாக மாற்றுறதுக்காக மனசார இந்த 9 நாளும் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாம். திருப்பியும் உங்களை அடுத்த தியான செஷனில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி.